அண்மைச் செய்தி. தமிழகம் முழுவதும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கியிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகம் முழுவதும் இன்று 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கியிருக்கிறது. பல்வேறு மையங்களில் சுமார் 8,21,000 மாணவர்கள் தேர்வை எழுதுகின்றனர். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கியிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். தேர்வில் முறைகேடுகளில் ஈடுபடுவோர்களை கண்காணிக்க பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கியிருக்கிறது தமிழகம் முழுவதும். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். தேர்வில் முறைகேடுகளில் ஈடுபடுவோர்களை கண்காணிக்க பறக்கும் படையினர் அமைக்கப்பட்டுள்ளனர். தமிழகம் முழுவதும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கியிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். லாவண்யா, சொல்லுங்க, தமிழகம் முழுவதும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கியிருக்கிறது. எவ்வளவு மாணவர்கள் இந்த தேர்வை எழுதுகின்றனர்? என்னென்ன கட்டுப்பாடுகள் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் விதிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். இன்று தமிழகம் முழுவதும் 12ஆம் வகுப்பு பொது தேர்வானது தொடங்கி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த வினாத்தாள்களை எல்லாம் ஒரு முறை பார்த்துவிட்டு அவர்கள் விடையை எழுத தொடங்க இருக்கிறார்கள். சரியாக தற்பொழுது 10 மணிக்கு தேர்வானது தொடங்கி இருக்கிறது. ஒரு 15 நிமிடம் வினாத்தாள்களை படித்து பார்ப்பதற்காக மாணவ மாணவிகளுக்கான அந்த நேரமானது கொடுக்கப்படும். தமிழகம் முழுவதுமே 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இன்று 12ஆம் வகுப்பு பொது தேர்வை எழுதுகிறார்கள். 12ஆம் வகுப்பு பொது தேர்வு சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை மொத்தம் 65,641 மாணவ மாணவிகள் எழுத உள்ளனர். 242 தேர்வு மையங்களும் 5 வினாத்தாள் காப்பு மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து தங்களுடைய அந்த தேர்விற்காக ஒரு வருடம் முழுவதுமாக தயாரித்து வந்த மாணவ மாணவிகள் இன்று ஒரு அறுவடையை சந்திக்கக்கூடிய ஒரு தேர்வாகத்தான் இந்த தேர்வு இருக்கிறது. ஏனென்று கேட்டால் இந்த தேர்வின் மூலமாகத்தான், இந்த பொது தேர்வின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த மதிப்பெண் அடிப்படையில் கல்லூரிகளில் தங்களுக்கு பிடித்த அந்த விருப்பப்பட்ட அந்த பாடத்தில் சேர்வது ஒரு தகுந்த ஒரு விஷயமாக இருக்கும். அதையெல்லாம் எண்ணித்தான் ஒவ்வொரு தேர்வையும் சரியாக சிறப்பாக எழுத வேண்டும் என்று மாணவ மாணவிகள் தங்களினுடைய எண்ணத்திலே அதை பதித்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் இந்த 12ஆம் வகுப்பு பொது தேர்வானது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. குறிப்பிட்ட நேர இடைவேளைக்கு ஒரு முறை ஒரு மணி அடிக்கப்படும். அந்த ஒவ்வொரு மணிக்கும் எவ்வளவு நேரம் சென்றிருக்கிறது என்பதனை ஊகித்து மாணவர்கள் விடையை எழுதுவார்கள். அதிலும் குறிப்பாக எந்தெந்த வினாக்களுக்கு முதலில் விடையளிக்க வேண்டும், எந்தெந்த வினாக்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்பதனை எல்லாம் இந்த 15 நிமிடம் வினாத்தாள்களை படித்து பார்க்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் அந்த நேர மேலாண்மையை மேற்கொள்ள வேண்டும். சரியான பிரசன்டேஷனோடு இந்த தேர்வை அவர்கள் அணுக வேண்டும் என ஆசிரியர்கள் தரப்பில் மாணவ மாணவிகளுக்கு ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு இருக்கிறது. அதே போல எந்தவித முறைகேடுகளிலும் மாணவ மாணவிகள் ஈடுபடக்கூடாது என்றும், அப்படி ஈடுபடுபவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும் என்றும் பள்ளி கல்வித்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்வு அறைக்குள் செல்போன் கொண்டு செல்வதற்கு தடை செய்யப்பட்டு இருக்கிறது. மாணவர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, யாராக இருந்தாலும் செல்போன் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சரியான மின்சார வசதி, குடிநீர் வசதி, அடிப்படை வசதிகள் அனைத்துமே ஒவ்வொரு தேர்வு மையங்களிலும் இருக்க வேண்டும். அதனை அதிகாரிகள் கண்காணித்து உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.